ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்ல டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ டின்னர் ஸ்பெஷலோட சேர்ந்து அப்படியே ஜாலி நீங்க ரொட்டீன் பிளாகையும் பாருங்க. நாங்க என்னென்னலாம் பண்றோம், என்னென்ன அலப்பற பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். சாப்பிட்டுருவோம். சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வயித்துக்கு வந்து பசிக்கும்ல, நாங்க வந்து இந்த வாரம் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் வரும். காலையில இருந்து நாங்க என்னெல்லாம் செஞ்சோமோ அதான் காலி பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கியிருக்கோம். அதான் நீங்க இன்னும் கெஸ் பண்ணிருக்கணும். சோ அது வந்து நம்ம அங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து காமிச்சிருவோம் வாங்க. என்ன பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி காலையில செஞ்சது அது இருக்கு. அது வந்து சூடு பண்ணிட்டோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு இருக்கு. முட்டை இருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா புதினா சட்னி, கொஞ்சம் துவையல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரசம் இருக்கு. இது வந்து கீரை பொரியல். இதெல்லாமே பாத்தீங்கன்னா வர்ஷா மேடம் தான் அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. இது பாத்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் அது வந்து நேத்துக்கு வச்ச தக்காளி தொக்கு கொஞ்சம் இருக்கு. இங்க வாங்க ப்ரோ, கூட்டு கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் இருக்கா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து வருஷக்காடி பங்கு தான். சாப்பிடும் நாளைக்கு ஏந்துக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். ஏன்னா அது சாப்பிடுறதுக்கு அது வயிறு ஃபுல் ஆயிடும். பாத்துக்கேன் எங்க அக்கா சொல்லி குறைஞ்சபட்சமா ஒரு மணி நேரம் ஆயிடும். ஆமா இன்னைக்கு நோட் பண்ணலாம்ல. சரியா இப்ப டைம் என்ன ஆகுது? கண்டிப்பா வர மாட்டாங்க. அவ்வளவு லேட்டா தான் சாப்பிடுது. இப்ப போச்சுன்னா நிச்சயமா ஒரு மணி நேரம் ஆகும். பாருங்க பொறுமையா சாப்பிட்டு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா எங்க அக்கா வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறாங்க. பொறுமையா சாப்பிட்டாலும் வச்சு வச்சு சாப்பிடுறாங்க. கல்யாண பந்திக்கெல்லாம் போனா 3 பந்தி ரெடியா சாப்பிட்டு ஏந்துருவாங்க. தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்காந்துறாங்க. எங்க அக்கா பாத்து இப்படி நல்லா சாப்பிடுவோம். பக்கத்துல உட்காருங்க, கம்பெனி கொடுப்பா. நீங்க எவ்வளவுனா சாப்பிடலாம். அந்த ஒரு பந்தி உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. அக்கா ரோஸ்ட் பண்ணது போதும். நம்ம வீட்டு நைட் சரி அக்காவை ரோஸ்ட் பண்ணது போறோங்க. அக்காவை பாருங்க. அக்காடி பாசிபிளை பாருங்க. இங்க பாருங்க. சரி சரி போதும். பாருங்க நீங்க எடுங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. வாங்க வாங்க நம்ம தூக்கலாம். வாங்க தூக்குங்க மேடம். எடுங்க. அக்கா வாக்கா. வா தம்பி. பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா அக்காவுடைய பங்க தட்டை வச்சு எத்தணும்னு சொல்றாங்க. தட்டை வச்சு எத்து போயிடும். எதுக்கு தூக்கிட்டு போனோம்? கரெக்ட் தான். தொக்குலாம் நம்ம பங்கு கிடையாது. எடுத்துன்னு போ. தொக்கெல்லாம் எல்லாருக்கும் வேணும். டேய் நீ இதெல்லாம் எடுத்துட்டு போடா. நீ எதை எடுத்துட்டு போடா. சரி சரி எடுத்து போறேன். சூப்பர் எபிசோட். சாம்பார் எடுத்துட்டு போ லாவண்யா. தட்டு தட்டு ப்ரோ. அம்மா இது எடுமா, சூடாதுமா. கிஷோர் இதை தூக்கிட்டு போ. சாப்பாடு நீ போட்டுக்கோ. உஷா லைட் போட்டுக்கோ. இந்த தட்டு தானே? ஆமா அந்த தட்டு தான் இருக்கு. எடுத்துட்டு போ. பால் ஆட்டலாடாத. வெள்ள தக்காளி. தனுஷ் 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 வந்துட்டாப்ல. தனுஷ் 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 வந்துட்டாப்ல. நிர்வயா தனுஷ் அவரு. நிர்வனா தனுஷ். நைட் டி-ஷர்ட் போட்டு திரும்ப. யோ 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 பாய். திரும்ப திரும்ப திரும்ப. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டிருக்காரு. இவருதான் எங்க தனுஷ். அமிதாப் மாமா. நீங்க அபிநவ் மாமா 2 இவங்க. கெட்ட போய் நீ வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அமிதாப் மாமா 2 நான். உஷா டோர் போட்டுருக்கோ. உஷா பாவம் எங்க அக்கா. பாவம் கூட்டு சாப்பிட்டே பாவம். எங்க அக்கா வந்து வெஜ் 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 சாப்பிடுக்கா. நீ பொறுமையா. பயப்படல பாவம். गाइस ஒண்ணும் பயப்படல. அக்கா கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும் இருக்கு இன்னைக்கு. அக்கா எப்படி கொஞ்சம் பாயா நம்ம சைடு. நீ கம்பெனி கொடுக்காத. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைம் நோட் பண்றேன் கண்டிப்பா. அம்மா கதை போடாத போ. வா ப்ரோ நீ இப்படி பேசாத. நம்ம கூட பாத்தீங்கன்னா முகில் ப்ரோ ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் ப்ரோ. முகில் தம்பி 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 தம்பி. என்ன அக்கா ஓபன் பண்றியா அக்கா? ஆமா அக்கா. அக்கா ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வந்துக்கலாமா அக்கா சில்லி சிக்கனுக்கு? இருக்கா இருக்கா இருக்கா.
ஒரு கிண்ணமும் ஒரு கரண்டி எடுத்துன்னு வந்துட்டா எடுத்துன்னு வந்துருக்கா அப்பதான்க்கா இது வெளியே எடுத்து கவர்ல டிஸ்போஸ் பண்ணிடுறேன் முட்டை நீ பாதி அக்கா முட்டை வருஷா அது சாப்பிட நீ சாப்பிடுதா சாப்பிடாது இதான் சாப்பிடுது Guys, பாதி குடிச்சு மணி 10 ஆகுது அதான் நாங்க உணவு உண்ண போகிறோம் ஜெய் எங்கன்னு கேட்காதீங்க அவர் வந்து பைக் போயிரு பைக்காக போயிருக்கோம் வர்ஷிகா ஒரு கிண்ணம் சிக்கன் வருஷா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்னு அது மட்டும் பாரு பிளேட்டை காமிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் அது என்ன கொஞ்சம் தான் இருக்கும் அதையும் காமிச்சிடுங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க அக்காவோட இது அது. பாருங்க சப்பாத்தி ஐயா. எல்லாத்தையும் வானாண்டு இந்த இப்படி பார்த்த இடம் இருக்குது வாங்க உனக்குனா எப்படி வரும் கை இப்படி தள்ளி வந்துரு நீ முகில் பக்கத்துல விடு சப்பாத்தி யாரு வச்சுக்கோங்க நீ ஓபன் பண்ணு சரி சில்லி சிக்கன் ஓபன் பண்ணி கொட்டு இரு ஆயா கிண்ண ஊத்திக்கோ தோறு கரண்டி சொன்னேன் ஏய் இதுல இருந்து எல்லாரும் எடுத்துக்கலாம் விடு கொட்டுங்கம்மா க்ளவுஸ் இந்தா இன்னும் பெரிய சுடுதா? பெரிய வேணுமா சுடுமா தண்டல ஊத்தி நான் வெச்சிட்டேன்னா இது தூக்கி ஓரம் சூடா கஷ்டம் இட்லியவா அவ்வளோ அட பாவி, சூடா இருக்கு. கையில எடுக்கும் போதே சூடா இருக்கு அது வாயிலத்துக்கு அடிக்கிற பத்தியா அவன் என்னத்த சொல்றது பூச்சக்கா கொட்டலாமா ஆ. ஜூஸியா இருக்குல்ல ம். பாருங்க இப்பயே தட்டுல இருக்குது பக்கத்து தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு ஒண்ணு துவையில அந்த தட்டுல கொஞ்சம் பாருங்க அண்ணா தட்டுல கொஞ்சம் பாருங்க டீ கொடுத்துட்டாங்க நாங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இருக்கு லாவண்யா பேசு மைக் உங்ககிட்ட தான் மேடம் இருக்கு இப்படி சைகை காட்டுறதுக்கு மைக்க கொடுக்கல உங்ககிட்ட சூப்பரா இருக்கு பள்ளியில அதை பாடி மேல் பண்ணாத தாத்தா கண்ணு இருக்கு தாத்தா எல்லாருமே நம்ம ஜாலியாக சாப்பிட்டு இருக்கோம் ஆமா சாப்பிட்டுட்டு வரோம் தண்ணி அடிக்க ஷோர் கைஸ் நாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மேடம் இன்னும் எந்திரிக்கல பாருங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அம்மாலாம் சாப்பிட்டு போயிட்டாங்க ரூம்குள்ளே மேடம் இன்னும் சாப்பிட்டு இருக்காங்க இது ஒரு பெருமை அக்கா வர பொறுமையா சாப்பிடுது ம். சாப்பிட்றாங்கல்ல அந்த சாப்பிட்றது மென்னு பொறுமையா உள்ள இறக்கி அழகா கொஞ்சம் செரிமானம் நல்லபடியா ஆகும் சொல்லிட்டு அதனால சாப்பிட்றாங்க கைஸ் அப்படின்னு வேறபடி மத்த ஒண்ணும் கிடையாது நாங்களாம் வந்து அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சு டக்குனு வந்துடும் ஆனா கச்சி கச்சி மென்னு சொல்லு நாங்களாம் அப்படியே வாயில போட்டு தண்ணி ஊத்தி தண்ணிலாம் வந்து அப்படிதான் குடிப்பாங்க பாப்பா தண்ணி ஊத்திக்கும் ஏய் சுடு தண்ணி தண்ணி நல்லா கை தோணா அதை தூக்கு வடை பாருங்க அத்தட்ட போயிடுச்சு வடை சாப்பிடாம நண்பர்களே என்ன பண்றீங்க என்னாச்சு எனக்கு ஏதோ ஒரு சேனல் பாக்குற மாதிரி இருக்குதே நண்பர்களே எல்லாம் சொல்றத பார்த்தா என்ன முடிய தாண்டி பூ இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு பூவை தாண்டி முடி வளர போதா இல்லையா பாரு வளரட்டும் லாவண்யா தான் இன்னைக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆமா மெஹந்தி எனக்கு வச்சிருதுக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துடுது நானே வச்சுக்கிறேன் மாப்பாட்டே அதனால வந்துட்டேன் நானு எல்லாம் வச்சுக்கிறாங்க அடுத்து நான் தான் அவ கையை பாருங்க நல்லா பிடிச்சி கை காட்டுப்பட்டே அவளுக்கு போயிடுச்சு 2 நாள் ஆச்சு பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி தான் எத்தனை தான் கோன் வச்சாலும் இந்த மருதாணிக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்க அவங்க வீட்டுல இருக்குது பின்னாடி மருதாணி பின்னாடி தானே மாறுது தோட்டத்துல லாவண்யா வீட்டு தோட்டத்துல இருக்குது எங்க வீடியோவே போட மாட்டேறியா எல்லாம் கமெண்ட்ல வந்து கேக்குறாங்க நம்ம பூஜாஸ் கிச்சன்ல வந்து கேக்குறாங்க லாவண்யா வீடியோ போடு அப்படின்னு சூப்பர் ஆரம்பி லாவன் அவங்க அண்ணன் வந்து வீடியோ போட மாட்டேறானாப்பா அவங்க அண்ணனை கூப்பிட்டு பாக்குறாங்களாம் லாவண்யாவும் அவங்க அம்மாவும் அவன் வரமாட்டான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அதனால தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அண்ணா நீ பண்ணு லாவண்யா நல்ல பேரா சொல்லுங்க லாவண்யாக்கு ஆரம்பிக்க போறோம் ஆமா சேனல் ஸ்டார்ட் பண்றாளாம் நீங்களே சொல்லுங்க நான் என்ன பேர் சொல்றேன்னா
லாவண்யா ஃப்ரம் கீழ்கொடுங்காலூர். ஏன்னா எங்க பிறந்த ஊர் அது, ஊரை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால அங்க அவ இருக்கிறா, அந்த பேர் அவ வச்சாலனா கரெக்டா இருக்கும். நான் லவ்ஸ் லாலா லாவண்யா இல்ல லாவண்யா கிச்சன் வச்சிரு. நீ தான் ரெசிபி இப்போ நல்லா போடுறல்ல. லாவண்யா கிச்சன் சூப்பரா இருக்கும். அந்த பேர்ல யாரும் இல்லை இருக்க மாட்டாங்க பாரு. பிளாக்ஸ் வேணா இருப்பாங்க. லாவண்யா கிச்சன் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆமா, ஆனா லாவண்யா கிச்சன் நீ வச்சிரு. லட்டுஸ் கிச்சன் வைக்காத, அப்புறம் அவங்க சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் அதனால நீ வந்து பட்டு உனக்கு வச்சுக்கலையா? இதோ லாவண்யா தான் வச்சுடுவோம். சூப்பர்டா. கைஸ் பாட்டு கேட்டுனே தூங்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களாம் வெளியே போயிருக்கானுங்க. அதாவது மேலே போவோம், இங்க இல்லை மேலே தான். இதான் ரூம் இருக்குதே, 5 ரூம் இருக்குதே. தூங்கலாம். அத்தை மேலே போய் தூங்கும். அத்தை இப்போதைக்கு சும்மா படுத்துட்டு இருக்கு, மேலே தனியா போய் படுக்கணும்ட்டு. ஓகே ஓகே, இப்போ எனக்கு ஆமா, நீ ஏன் இங்க எத்தனை வர பாரு, நான் இங்க வச்சிருக்க குறுக்கு வந்து கலைக்கிறாங்க பூஜா. நான் அந்த கிண்ணத்துல இது எடுக்க வேணாமா? நீ ஏன் இவ்வளவு தூரம் நீட்டுற? நீ அங்க வெயி கையே, அங்க பாரு, அங்க ஒழுங்கா வெயி. நீ ஒரே குச்சியா இருக்குது. லாவண்யா கிட்ட சொல்லு. ஆமா அண்ணி, நீ வந்து வெறும் இலை மட்டும் தானே போடணும், காம்பெல்லாம் போட்டு வச்சுக்கிற. ஃபுல்லா காம்பா இருக்குது அண்ணிய. என்ன அது மருதாணி? இது எப்படி தெரியுமா இருக்குது? கிள்ளி குடுக்குறவங்க தான் சுத்தமா கிள்ளி குடுக்கணும். நீ தானே கிள்ளி கொடுத்த, அது கண்ணு தெரியல லாவண்யாவுக்கு. அரைச்சு நீ ஏன் பாக்கலன்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க. நீ ஒத்துக்காத. சரி, அவங்க எண்ணெய்க்குன்னு கிள்ளி போட்டிருக்காங்க. நீ தானே பார்த்து அரைச்சிருக்கணும். இல்லப்பா, லாவண்யா அரைச்சா என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் கிள்ளி கொடுத்துட்டு இருப்பேன். நான் கவனிக்கல. நானு இது பஜனை, இது பஜனை. சொல்லு. அள்ளி விடு. காசா பணமா உருட்டு உருட்டு. நல்ல ஒயிட் கலர் பெட்ஷீட்டா எடுத்து போத்தின்னு தூங்குவோம். நீ என்ன இப்படி சொல்ற? நீ முதல்ல வச்சு மூடி வருஷத்துக்கு. அது என்ன கேப்பு? பஞ்ச் வைக்கணும், இன்டர்ன்ஷிப். இல்லைன்னா வீட்டுக்கு அமிச்சிருவாங்க, போயிட்டு வரணும். இந்த பாரு, நானும் 2 கை வச்சுக்கலாம் தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ்வளவு பொறுமெல்லாம் கிடையாது நமக்கு. சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடு ஓடு ஓடு. ட்ரெஸ் மாத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடலாம். வெயிடி தாயே, நாளைக்கு ஜெய் கூட எங்க வெளிய போறாராமே அவரு. வெயிடி தாயே, வெயிடி தாயே. பாரு, அழகா வைக்கணும், இல்ல கொட்டி புடுவேன். சிரி பேத்தா தாயே, தாயே நீ என்ன சிரி பேத்தா தாயே. கொட்டி புடுவேன். இவர் வெக்கும்போது கோணையா போகுது பாரு. தாய் இரு தாய். அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கு தாயே. அம்மா சங்கி நினைச்சாங்க பாருங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரே சாணி தட்டுதல் தான். சாணி தட்டுதல் எப்படின்னு சொல்லு, நான் வச்சு அழகா இருக்கும். இங்க பாருங்க, இப்பவே என் கை எவ்வளவு சவுந்து போச்சு. அழகா எல்லாம் எனக்கு செவக்காது. எனக்கு சூட் உடம்பு கிடையாது, எனக்கு கோல்டு உடம்பு. கருப்பா இருக்கவங்க செவக்கும். கருப்பா இருக்கவங்க செவக்கும். மனசுல யார நினைக்கலாம்? யார வேணா நினைச்சுக்கோ. யார வேணா நினைச்சுக்கோ. சரி, நான் சிஎம் நினைச்சுக்கிறேன். சொல்ல முடியாது. என்ன சொல்ற? சிஎம் சார் நினைச்சுக்கலாம். சிஎம் சார் நினைச்சுக்கோன்னா அவங்க தான் நினைச்சிருக்காங்க பாருடா. பூஜாஸ் கிச்சன். ஓகே, வைக்கட்டும். எல்லாம் கையெடுங்க, சாணியை எடுங்க வெளியே. சாணி எடுங்க, மாட்டு சாணி. பூஜா பூஜா. கைஸ், இவ்வளவு நம்பி கை கொடுத்துருக்கேன். நல்லா வைக்கலாம். அப்படியே
கொட்டிடலாம் மண்டையில. பிரைட்ல இதுதான் மெகந்திலாம் போட மாட்டேன் எனக்கு. இதை வச்சு நம்ம மேரேஜுக்கு என்ன சொல்ற? மேரேஜ் கையை வச்சு கம்முன்னு இருக்கணும். அதுமே பண்ணலமா. ஆனா நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட வச்சுப்பேன். ஆமா. பாத்தியா பாத்தியா गाइस கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. நான் எவ்வளவு பாருங்க. நான் எவ்வளவு ஒரு ஹார்ட் பண்ணேன். உனக்கு மட்டும் அவ்வளவு அழகா வச்சு நீ. நான் பென்னுல வச்சு குச்சி வச்சு கூட பாருங்க. அழகா வைக்கல இது உள்ள இருக்கு. பாரு எப்படி சொல்லிட்டா போட்டு அதுலாம் வைக்க மாட்டேன். போதும் போ. அழகா ஐயோ கடவுளே கீழலாம் போடுறா गाइस. அது வேற தண்ணி வேற ஊத்துது. எதுக்கு தண்ணி வேற ஊத்துது? நான் கஷ்டப்பட்டு வச்சேன் गाइस. எங்க அக்கா நல்லா சீல நான் போயிட்டு வரேன். அண்ணி நீ வெச்சுக்கோ. மம்மி பாய் மம்மி. ஒரு டிக்கெட் காலி காலி गाइस. அப்புறம் நான் வரேன். நல்லா அடை தட்டி இருக்கிறேன் பாரு. நான் எப்படி நல்லா பேச ஆட தட்டிக்கிறாங்க. இந்த டவுல் வாசி பேச தட்டின்றியா? டவுல் வாசி மாட்டுவாங்க. பெரியமா அது காய போதில்ல. பெரியமா வச்சுக்கிட்டு நீ பாரு. பரவாயில்ல பெரியமா பரவாயில்ல. குளிர போது பெரியமா கேஸ் அப்புறம் காயா மொத்தமாத்தே போட்டுமா பெரியமா தவுல் தட்ட போறாங்க. அது நான் அப்படி வச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். இல்லனா கேப் விழுந்துரும். பாரு சூப்பரா வச்சிருக்கோம். தவுல் தட்டிட்டாங்க பெரியமா. நாளைக்கு மோர் அடிக்க 4:30 காலையிலயா சாயந்தரம் 4:30 ராவுகாலம் வேணாம். பெரியமா நாளைக்கு காலை 4:30 மூர்த்தத்துக்கு என்னடா மத்தானிக்கு அந்தாங்க வச்சுக்கலாம். இது வேற இப்போ வந்து நானும் வருஷம் ஏசி ரூம்ல தூங்க போறோம். ஏசில இது காயாது அவ்வளவு சீக்கிரம். ஜில்லுன்னு இருக்க போகுது. எல்லாமே உன் தலை பூச்சி. அது இந்த இதுக்கு வருதுமா வெளிச்சத்துக்கு. கதவு வர தொந்து. ஓகே गाइस நான் போய் படுக்கிறேன். டாடா பை பை. நாங்க படுக்க முடியாது இருங்க. ஏங்க அங்க பெட் மேல துணி இருக்குங்க. நான் வந்து மேலே போயிட்டேன். நான் பேரேன் நான் இல்ல வெளியே அரட்டை வச்சுன்னுக்குறாங்க எல்லாரும். முகிலு கிஷோரு அதுக்கப்புறம் இவன் என்ன ஹரி அதுக்கப்புறம் எல்லாமே. ஏவா எப்படியே எப்படியே எப்படி வச்சாலும் ஏதோ ஒன்று சொல்லிதான் ஆகணும். நல்லா இருக்குதா சொல்லணும். நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா சொல்லுதானே சொல்லுதானே நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். பாருங்க guys, எவ்வளவு ஒரு அழகா வச்சிருக்கேன். எங்க அக்கா நல்லா இருக்கு. ஏய் உன் சேனல்லையே உன்னை காய்ஸ் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. பூஜாஸ் கிச்சன்ல வந்து காய்ஸ்லாம் சொல்லின்னு இருக்காத நீ. அக்கா நீ என்ன சொல்வ? காய்ஸ் தான் சொல்வ. பாருங்க பாருங்க நீங்க வைங்க. பாருங்க பாருங்க முருகா முருகா. சரி அம்மா டாடா பை பை. ஓகே गाइस நாங்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம். இருங்க ஆஃப் பண்ணிடலாமா வீடியோ முடிச்சிட்டு வரோம் கடைசி. गाइस ஃபைனலி பாருங்க வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து எங்க அக்கா இப்போ வச்சிருக்க கை. நான் வந்து நேத்து வச்சேன். நேத்து நைட் வச்சேன். எப்படி இருக்கு பாருங்க. அவ மட்டும் நல்லா வரைஞ்சி அதெல்லாம் நான் வந்து பென்ல வரைஞ்சி பொறுமையா வச்சேன். எங்க அக்கா வந்து அவசர அவசரமா வச்சுமா அதனால அந்த மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. இப்படி ரவுண்டா வச்சாலும் நல்லா தான் இருக்கு. ஆமா ஓகே गाइस நாங்க போய் தூங்குறோம். எங்களோட காலையில வந்து எங்க அக்காவுடைய வந்து பார்க்கலாம் எப்படி செவந்து இருக்குன்ட்டு. சரி காலையில எழுந்து உங்களுக்கு அப்படியே ஆட் பண்றோம் சரிங்களா. இப்போ போயிட்டு தூங்குறோம். குட் நைட். குட் நைட் பாய். குட் நைட் தூங்குறதுக்கோசம் பாய் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் காலைல வருவோம். गाइस காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு நாங்கள் மருதாணி காட்டுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ என்னோட கை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். டடா பாய்.